ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம ப்ளூபெர்ரி ஸ்பாட் தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு வந்து நான் ஃப்ரோசன் ப்ளூபெர்ரி எடுத்துக்கிறேன். நான் இப்போ வந்து கொஞ்சோண்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம மாவு ஆட் பண்ணிடலாம். இது வந்து நம்மளோட ரொட்டீன் இட்லி மாவு. இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா தோசை மாவு இட்லி மாவில் வந்து எப்படி அழகான ஒரு ப்ளூபெர்ரி கலர் வந்திருக்கு. ஸ்பாட் தோசைக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஓகே, இதுக்கு வந்து கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிடலாம். இதை மாதிரி குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ இதில் வந்து நல்லா டாட்டாக வந்தோடனே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அது சுற்றி இந்த மேலே வந்து இந்த டோ வந்து கொஞ்சம் நல்லா ஈரமாக இருக்கும்போதே வந்து நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு ப்ளூபெர்ரியும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுவே நகர ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் டெம்பரேச்சரை கம்மி பண்ணிக்கலாம். இது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இது. ஸோ இதெல்லாம் வந்து டக்குன்னு ஒரு ஃப்ளிப் மட்டும் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இது வந்து ஒன் சைடு ஆல்ரெடி குக் ஆகுனால இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் நல்லா அப்படியே ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகட்டும், மெல்ட் ஆகட்டும். உங்களுக்கு பிடிச்ச சட்னிஸ் நம்ம சர்வ் பண்ணிடலாம் அதோட. ஸோ இது பார்த்தாக்க எவ்வளோ ரொம்ப அருமையான வந்து ஒரு டிஷ். இதை எப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.